நத்திங்லேருந்து நத்திங் 4A மற்றும் 4A ப்ரோ அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபோனில் என்ன வித்தியாசம், அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு ஃபோனில் உள்ள ஃபீச்சர்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. முதல்ல ஆஸ் யூஷுவல் நம்ம பில்ட் குவாலிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த நத்திங்கோட 4A வந்து 8.55 mm திக்னஸோட 204.5 கிராம் வெயிட் வருது. அதே நத்திங்கோட 4A ப்ரோ பொறுத்தவரையும் 7.9 mm திக்னஸோட 210 கிராம் வெயிட் வருது. ஸோ நத்திங்கோட 4A ப்ரோ கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்குது. மற்றபடியாக நத்திங்கோட 4Aக்கு IP64க்கான ரேட்டிங் கொடுக்குறாங்க. அது நத்திங்கோட 4A ப்ரோக்கு நமக்கு வந்து IP65க்கான ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டுக்கும் வந்து ஒரு மைனர் டிஃபரன்ஸ் தான், பெரிய லெவலில் டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் ஹெவியான மழை காலங்களில் ஃபோனை வெளியே கொண்டு போகாமல் இருக்கிறது நல்லது. மற்றபடி நத்திங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பேக் சைடில் உள்ள அந்த டிரான்ஸ்பரண்ட் டிசைனும் இந்த கிளிப் இன்டர்ஃபேஸும் தான் வந்து பேசும். அந்த வகையில் வந்து நமக்கு பார்த்துட்டிங்கன்னா நத்திங்கோட 4Aல பேக் சைடில் நமக்கு வந்து ஒரு கிளிப் LED கொடுக்குறாங்க சைடில். இதுக்காக ஒரு 7 ஸ்கொயரில் வந்து 63 LEDs கொடுக்குறதா சொல்கிறாங்க. பார்க்குற சிங்கிள் லைன் மாதிரி இருக்குது நத்திங்கோட 4Aல. அதே நத்திங்கோட 4A ப்ரோவில் அங்கே கிளிப் LEDக்கு பதிலாக கிளிப் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நத்திங்கோட அந்த ஃபோன் 3ல பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி கிளிப் மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதுக்காக ஒரு 137 மினி LEDs கொடுக்குற சொல்கிறாங்க. முந்தைய விட கொஞ்சம் LEDயோட இந்த கவுண்ட்டை குறைச்சிருக்காங்க. மற்றபடி இந்த LEDலையும் பார்த்துட்டிங்கன்னா பல விதமான கிளிப் டாய்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண முடியும் சொல்கிறாங்க. அதாவது பேட்டரி, டைமர், டிஜிட்டல் கிளாக், சோலார் பாத், கிளிப் மிரர் மாதிரி பல விதமான விஷயங்கள் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அதுபோக அந்த கிளிப் மேட்ரிக்ஸ் AOD ஃபீச்சரும் இதில் இருக்குது. மேலும் இந்த ரெண்டு ஃபோன்லேயும் நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த எசென்சியல் கீ அப்படிங்கிற பட்டன் கொடுக்குறாங்க. இது மூலமாக நமக்கு வந்து டேப் பண்ணிங்கன்னா பல விதமான ரெக்கார்டிங்ஸ், அது போக சம்மரி, நோட்ஸ் மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்க முடியும். இதுக்காக எசென்சியல் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு இடம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நோட்ஸ்லாம் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு. அடுத்ததாக நமக்கு வந்து இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ரெண்டு ஃபோன்லையும் நமக்கு வந்து ஒரு 6.78 இன்ச்சுக்கான 1.5K ஃப்ளெக்சிபிள் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஆனால் ரெண்டு ஃபோனுக்கு நமக்கு வந்து ரிஃப்ரெஷ் ரேட் மட்டும் கொஞ்சம் மாறுது. அது மாதிரி பார்க்கும்போது நத்திங்கோட 4 எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து மினிமமாக 30 ஹெட்ஸ்லேருந்து மேக்ஸிமமாக 120 ஹெட்ஸ் வரையும் போகும். அதே நத்திங்கோட 4A ப்ரோ எடுத்துட்டிங்கன்னா 30 ஹெட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு மேக்ஸிமமாக 144 ஹெட்ஸ் வரையும் நமக்கு ரிஃப்ரெஷ் ரேட் வந்து வருது. மற்றபடி ரெண்டு டிஸ்பிளேக்கு நமக்கு வந்து 480 ஹெட்ஸ்க்கான டச் சாம்பிளிங், 2160 ஹெட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் சப்போர்ட், HDR10+ சப்போர்ட், 10 பிட்கான கலர் சப்போர்ட்லாம் இருக்குது. அதே டிஸ்பிளேட பிரைட்னஸ் பார்க்கும்போது ரெண்டு டிஸ்பிளேல 1600 நிட்ஸ் வரை நமக்கு இன்டோர் கண்டிஷனில் பிரைட்னஸ் கிடைக்குது. அதுவே நமக்கு வந்து அவுட்டோர் கண்டிஷன் போகும்போது பீக் பிரைட்னஸ் கொஞ்சம் மாறுது. அப்படி பார்க்கும்போது நத்திங்கோட 4 எடுத்துட்டிங்கன்னா அதில் 4500 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் கிடைக்குது. அதே நத்திங்கோட 4A ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 5000 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் கிடைக்குது. கூட கொஞ்சம் பிரைட்டான டிஸ்பிளே வந்து நத்திங்கோட 4A ப்ரோவில் கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக ரெண்டு டிஸ்பிளேக்கு நமக்கு வந்து கார்னிங் உள்ள கிளாஸோட 7i அப்படிங்கிற கிளாஸ் வந்து ப்ரொடக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இது போய் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்குது. ஸோ இதான் ரெண்டு ஃபோனோட டிஸ்பிளே. ஸோ இந்த நத்திங்கோட 4A ப்ரோவில் கொஞ்சம் இந்த ரிஃப்ரெஷ் ரேட் அதிகமாகவும் பீக் பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது. அடுத்ததாக இந்த ரெண்டு ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். நத்திங்கோட 4 எடுத்துட்டிங்கன்னா அதில் ஸ்னாப் ட்ராகனோட 7s Gen 4 அப்படிங்கிற சிப்செட் கொடுக்குறாங்க. இதில் கிராஃபிக்ஸ்க்காக அட்ரினோட 810 அப்படிங்கிற ஜிபி கொடுக்குறாங்க. அதே நத்திங்கோட இந்த 4A ப்ரோ எடுத்துட்டிங்கன்னா அதில் ஸ்னாப் ட்ராகனோட 7 Gen 4 கொடுக்குறாங்க. அதில் கிராஃபிக்ஸ்க்காக அட்ரினோட 722 அப்படிங்கிற ஜிபி கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டு ப்ராசர் ரேங்கிங் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அந்த நத்திங்கோட 4A ப்ரோ கூட கொஞ்சம் பவர் கூடின சிப்செட்டாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி பெருசாக வித்தியாசம் சொல்கிற அளவுக்கு இருக்காது. நமக்கு வந்து ஜிபியோட ஸ்பீடுன்னு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் அதுலேயும் வந்து ஸ்னாப் ட்ராகனோட 7 Gen 4 தான் வந்து கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். காரணம் வந்து அது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆர்கிடெக்சரில் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து நமக்கு பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்னாப் ட்ராகன் 7 Gen 4 தான். சிபியூலும் சரி ஜிபியூலும் சரி ரெண்டுலேயுமே வந்து கூட கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். மேலும் கேமிங் விளையாடுறவங்க ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நமக்கு வந்து நத்திங்கோட 4Aல VC லிக்விட் கூலிங் சேம்பர் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஆனால் என்ன சைஸ்ன்னு சொல்ல. ஆனால் நத்திங்கோட 4A ப்ரோவில் 5300 mm² வேப்பர் சேம்பர் கொடுக்குறதா சொல்கிறாங்க. இது போக நமக்கு வந்து நத்திங்கோட 4A ப்ரோவில் BGMI வந்து 120 ஃப்ரேம் per second ப்ளே பண்ண முடியும் சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரியாக ஹை ஃப்ரேம்ஸில் விளையாடுறதுக்கு கேமிங் சப்போர்ட்டும் தராங்க இந்த நத்திங்கோட 4A ப்ரோவில். அடுத்ததாக ரெண்டு ஃபோன்லேயுமே ரேம் இன்டர் ஸ்டோரேஜ் என்ன கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த ஸ்டோரேஜ் வெர்ஷன் ரெண்டு ஃபோன்லேயும் ஒன்று தான், UFS 3.1 கொடுத்துருக்காங்க. ஆனால் ரேம் வெர்ஷன் மட்டும் கொஞ்சம் மாறுது. அப்படி பார்க்கும் நத்திங்கோட 4A எடுத்துட்டிங்கன்னா அதில் LPDDR4X RAM தராங்க. அதே நத்திங்கோட 4A ப்ரோ எடுத்துட்டிங்கன்னா அதில் LPDDR5X RAM தராங்க. ஸோ கூட கொஞ்சம் ரேம் மட்டும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அந்த நத்திங்கோட 4A ப்ரோவில். அடுத்தபடியாக இந்த ரெண்டு ஃபோனோட OS பற்றி பேசலாம். ரெண்டு ஃபோன்லையும் நமக்கு Android 16 பேஸ் பண்ண நத்திங் OS 4.1 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் என்னது அப்டேட்ஸை பொறுத்தவரையும் இந்த ரெண்டு ஃபோனுக்கும் 3 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 6 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக நத்திங் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த ரெண்டு ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ கேமராஸும் பார்க்கும்போது ரெண்டு ஃபோன்லேயும் பேக் சைடில் 3 கேமரா வருது. ஆனால் ரெண்டு ஃபோன்லேயும் நமக்கு வந்து இந்த மொதல் கேமரா சென்சர் மட்டும் மாறுது. அதுபடி பார்க்கும்போது ரெண்டு ஃபோன்லேயும் 50 மோசக்கான மெயின் கேமரா தான் கொடுக்குறாங்க. ஆனால் நத்திங்கோட 4Aல எடுத்துட்டிங்கன்னா ஒரு 50 மோசக்கான
சாம்சங்கோட GM9 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. இது f1.88 அப்பச்சில் வருது. அதே நமக்கு நத்திங்கோட 4a ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சோனியோட லிட்டியா 700C அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. இது f1.88 அப்பச்சில் வருது. ஸோ நமக்கு இந்த நத்திங் 4a ப்ரோவில் அந்த பிரைமரி கேமரா கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மற்றபடியாக ரெண்டு கேமராலையும் பிரைமரி கேமராவில் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைஸ் சப்போர்ட் இருக்குது. அதனால் வீடியோஸ்லாம் எடுத்திங்கன்னா ஷேக் ஆகாமல் எடுக்க முடியும். மற்றபடியாக ரெண்டு ஃபோன்லையும் ரெண்டாவது மற்றும் மூணாவது கேமரா காமன் தான். அதன்படி பார்க்கும்போது ரெண்டாவதாக ஒரு 8 மவுஸுக்கான அல்ட்ராவைட் கேமரா கொடுக்குறாங்க. இது மூலமாக 120 டிகிரி அல்ட்ராவைட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். இதுக்காக சோனியோட IMX355 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. f2.2 அப்பச்சில் வருது. மற்றபடியாக மூணாவதாக ஒரு 50 மவுஸுக்கான பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க. இது சாம்சங்கோட JN5 அப்படிங்கிற சென்சர். இந்த கேமரா மூலமாக நமக்கு வந்து 3.5x வந்து இந்த பெரிஸ்கோப் ஷார்ட்ஸ் டெலிஃபோட்டோ ஷார்ட்ஸ்லாம் எடுக்க முடியும். அது போய் இதே கேமராவில் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைஸ் சப்போர்ட்டும் இருக்குது. மேலும் இந்த மூணாவது கேமரா மூலமாக நமக்கு வந்து 7xல லாஸ்லெஸ் ஜூம் சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு வந்து இந்த நத்திங்கோட 4a எடுத்துட்டிங்கன்னா அந்த மேக்ஸிமம் ஜூம் கெப்பாசிட்டி பார்த்துட்டிங்கன்னா 70x வரையும் தான் ஜூம் பண்ண முடியும் இந்த பெரிஸ்கோப் கேமராவில். அதுவே நத்திங்கோட 4a ப்ரோ எடுத்துட்டிங்கன்னா கூட கொஞ்சம் அடிஷனலாக ஜூம் பண்ணலாம். அதன்படி பார்க்கும்போது 140x வரையும் ஜூம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஜூமிங் கெப்பாசிட்டி மட்டும் கூட கொஞ்சம் அதிகமாக நத்திங்கோட 4a ப்ரோவில் வருது. மற்றபடியாக ரெண்டு ஃபோன்லேயும் நமக்கு வந்து 4K 30 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரையும் வீடியோஸ்லாம் கேப்சர் பண்ண முடியும். அடுத்த செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ரெண்டு ஃபோன்லையும் நமக்கு ஃப்ரண்ட் சைடில் ஒரு 32 மவுஸுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது சாம்சங்கோட KD1 அப்படிங்கிற சென்சர் பயன்படுத்துறாங்க. இது f2.2 அப்பச்சில் வருது. மேலும் செல்ஃபி கேமரா நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ் 30 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரைக்கும் கேப்சர் பண்ணலாம். ஸோ இதான் கேமராஸாக இருக்குது. மற்றபடியாக ரெண்டு ஃபோன்லையும் நமக்கு USB Type-C தான் தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. நெட்வொர்க்ஸை பொறுத்தவரை நமக்கு வந்து இந்த ரெண்டு ஃபோன்லையுமே வந்து 5G கனெக்ஷன் சப்போர்ட், 4G VoLTE, Bluetooth 5.4 மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. NFC மட்டும் நமக்கு வந்து இந்த நத்திங் ஃபோன் 4a ப்ரோவில் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அடுத்ததாக பேட்டரிஸை பற்றி பேசுவோம். ரெண்டு ஃபோன்லேயும் நமக்கு காமனான பேட்டரி தான். அதன்படி பார்க்கும்போது ஒரு 5400 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது ரெண்டுமே சார்ஜ் பண்ணுறதுக்கு 50 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. இந்த ஃபோனில் 50% சார்ஜ் ஒரு 22 நிமிஷத்துலையும், அதே வந்து 100% சார்ஜ் வந்து 1 மணி நேரத்துக்குள்ளேயும் வந்து சார்ஜ் ஆயிரும் சொல்கிறாங்க. மற்றபடியாக இந்த பேட்டரியோட அந்த ஹெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த சார்ஜிங் லிமிட்டும் உங்களை செட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 1200 சைக்கிள்ஸ் வரையும் நீங்கள் வந்து இந்த ஃபோனை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்படி பார்த்தோன்னா 3 வருடம் 4 மாதம் வரை இதோட பேட்டரி ஹெல்த் வந்து 80% குறையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி பேட்டரியோட ஹெல்த்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் சில ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. கடைசியாக இந்த ரெண்டு ஃபோனோட விலையும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இந்த நத்திங்கோட 4aக்கும் நத்திங்கோட 4a ப்ரோவுக்கும் ஒரு 8000 ரூபா மட்டும் வித்தியாசம் வருது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபோனோட டிஃபரன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டான டிஸ்பிளே நத்திங்கோட 4a ப்ரோவில் கொடுக்குறா சொல்கிறாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் பெருசாக டிஃபரன்ஸ் வந்து நோட் பண்ண மாட்டோம். ரிஃப்ரெஷ் ரேட்டும் பார்த்தீங்கன்னா 144 ஹெர்ட்ஸ்க்கும் 120 ஹெர்ட்ஸ்க்கும் பெரிய லெவலில் டிஃபரன்ஸ் தெரியாது. மற்றபடி ரெண்டு ஃபோனோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா நத்திங்கோட 4a ப்ரோவில் கூட கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். இது போக கேமராஸில் வந்து 1-2 அட்வான்டேஜ் நத்திங்கோட 4a ப்ரோவில் இருக்குது. இது போக நமக்கு வந்து பேக் சைடில் இந்த கிளிப் எலிட்டு எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க நத்திங்கோட 4a ப்ரோவில். ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ்க்காக ஒரு 8000 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நீங்கள் இந்த ரெண்டு ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழ் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.